Hola! Vacation to Thailand starts from 19,999 only. GT Holidays. குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி. சேலம், தஞ்சாவூர், விக்கிரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில். மிக விரைவில் சென்னையிலும். ஆனால் எதிர்கருத்து சொல்கின்றவர்களும் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டும். ஒரு 4 சுவருக்குள் அதை ஒரு விவாதமாக வச்சால் நன்றாக இருக்குமே, வெளிப்படையாக பேசக்கூடாது என்றுதான் பல கருத்துக்களை பல ஆண்டுகளாக சொல்லி வருகின்றார். அதையெல்லாம் கூட நான் மறந்து விட்டேன். அதையெல்லாம் கூட நான் வெளியே சொல்லவில்லை. இன்றைக்கு 40 இடங்கள் தமிழகத்திலே வெற்றி பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தால் தானே. முழுமையாக அந்த மோடி என்ற பாம்பை நாம் செத்த பாம்பாக ஆக்க வேண்டும். அதுவரை நாம் மோய முடியாது. ஒரு பொது வெளியிலே பொதுவாக எல்லோரிடமும் எல்லா பத்திரிகையாளர்களும் இடத்திலும் இருக்கும்போது ஒரு கருத்தை சொல்லும்போது அல்ல இது காங்கிரசின் கருத்து அல்ல, காங்கிரசின் கருத்து இதுதான் என்று சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. நடக்கின்ற கொலைகளை பார்த்தீர்கள் என்றால் அரசியல் காரணங்கள் என்பதை விட தனி மனித சுயநலத்திற்காக தனிப்பட்ட காரணங்களுக்காக நடைபெறுகின்ற கொலைகளாகத்தான் இப்போது நடப்பவை நடக்கும். ஸ்டாலினோட மகனாக பிறந்து விட்டார் என்ற காரணத்திற்காகவா மந்திரி பதவி கொடுத்தார்கள்? அல்ல, ஸ்டாலினோட மகனாக பிறந்தது அதிர்ஷ்டமா துரதிருஷ்டமா என்று எனக்கு தெரியாது. அவரும் கடுமையான உழைப்பாளி. இப்போ அமித்ஷா பையன் அந்த கிரிக்கெட் போர்டுக்கோ எதுக்கோ தலைவர். அவர் என்ன பேட் பிடிச்சிருப்பாரா, ஸ்டெப் அடிச்சிருப்பாரா, கிளவுஸ் போட்டிருந்தாரா? அவர் எப்படி அமித்ஷாவுடைய பையன் என்ற ஒரே தகுதியில் தானே கிரிக்கெட் போர்டுக்கு தலைவர். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் திரு EVKS இளங்கோவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியான சலசலப்புக்கு என்ன சார் காரணம் காங்கிரஸ் கட்சிக்குள்ள? சலசலப்புக்கு காரணம் காங்கிரஸை பொறுத்தவரையில் இது ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம். தங்கள் கருத்துக்களை காங்கிரஸ்காரர்கள் எப்போதும் சொல்லலாம். ஆனால் முடிவாக மேலிடம் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அதற்கு 100க்கு 100 கட்டுப்பட்டு நடக்க வேண்டியதுதான் காங்கிரஸ்காரர்களுடைய கடமை. அதுபோல் தான் நடந்து கொண்டிருக்கிறது. கட்சியோட மூத்த தலைவராக இருக்கிறீர்கள். நீங்கள் மாநில தலைவராகவும் செயல்பட்டிருக்கீங்க. எத்தனையோ ஆண்டுகள் அனுபவம் இருக்குது. இது போன்ற விஷயங்கள் வெளியே கசியாத அளவுக்கு மூத்த தலைவராக நீங்களே கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் நமக்குள்ளே பேசிக்கலாம்ப்பா, பொது வழிக்கு போகாமல் பார்த்துக்கலாம்னு சொல்ல முடியும். அது காரணம் கருத்தை அவர்கள் தனியாக சொல்லியிருந்தால் நான் அப்படி சொல்லியிருப்பேன். மற்றவர்கள் சொல்கின்ற கருத்தை பொது இடத்தில் பொதுமக்களிடம் பத்திரிகையாளர்கள் இருக்கின்ற இடத்தில் அதை வெளிப்படையாக சொல்லும்போது நாமும் அதை அப்படி அல்ல, நீங்கள் தவறாக பேசிவிட்டீர்கள் என்று அவருக்கு சொல்வதை விட மக்களுக்கு இது தவறான கருத்து, காங்கிரஸ்காரருடைய கருத்து இல்லை என்று சொல்லக்கூடிய சில நேரங்களில் வெளிப்படையாக பேச வேண்டியிருக்கின்றது. அப்படி வெளிப்படையாக பேசும்பொழுது பொது வெளிக்கு வந்துடுது இல்லையா? அப்போ மீண்டும் நாம் என்ன செய்வது? ஏனென்றால் எந்த கருத்து தவறு என்று நாம் சொல்கின்றோமோ அந்த கருத்து முதலிலே பொது வெளியிலே வந்து ஒரு தவறான அபிப்பிராயம் மக்களிடையே உருவாகிவிடும். அது அப்படி அல்ல என்பதை சொல்வதற்காக சில சமயம் நாம் வெளிப்படையாகவும் பேச வேண்டியிருக்கிறது. ஆனால் நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கின்றேன். இனிமேல் கட்சியை பொறுத்து கருத்துக்கள் சொல்கின்றவர்கள் அது நானாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் கட்சிக்குள்ளே தலைவரிடையே பேச வேண்டும் என்பதுதான் முறை. அப்படிதான் செய்ய வேண்டும். ஆனால் எதிர்கருத்து சொல்கின்றவர்களும் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டும். ஒரு 4 சுவருக்குள் அதை ஒரு விவாதமாக வச்சால் நன்றாக இருக்குமே, வெளிப்படையாக பேசக்கூடாது என்பதுதான் என்னுடைய. நான் இந்த கேள்வி முன் வச்சதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா நீங்கள் சொன்னால் கேட்டுப்பாங்கன்ற இடத்துல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போது கார்த்தி சிதம்பரம் பேசும்போது சொல்கிறாரு, என்னுடைய பேட்டியை முழுமையாக பார்க்காம இருந்திருக்கலாம், ஆனால் அவர் கட்சிக்காக கடுமையாக உழைத்திருக்கிறார், அவர் இத்தனை ஆண்டு காலம் அனுபவம் இருக்கிறது அப்படின்லாம் சொல்லும்போது உங்கள் மீது தீராத மரியாதையும் பற்றும் வைத்திருப்பதாகத்தான் அவர் பேசும்போது. என் மீது மரியாதை இருக்கின்றதோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. காங்கிரசினுடைய நிலைப்பாட்டை பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும் என்பதை தான் விருதுகின்றேன். கார்த்தியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட என்னுடைய மகனாட்டம் தான். அவரை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த விதமான விரோதமும் கிடையாது. இன்னும் சொல்ல போல கார்த்தி பல கருத்துக்களை பல ஆண்டுகளாக சொல்லி வருகின்றார். அதையெல்லாம் கூட நான் மறந்து விட்டேன். அதையெல்லாம் கூட நான் வெளியே சொல்லவில்லை. ஆகவே கார்த்தியை பொறுத்தவரையில் இன்னும் எதிர்காலம் இருக்கின்ற இளைஞர், ஒரு நல்ல பாரம்பரியத்திலிருந்து வருகின்ற இளைஞர், கொஞ்சம் ஜாக்கிரதையாக
பேச வேண்டும் என்பதற்காகத்தான். நீங்க சொல்ற அந்த ஜாக்கிரதையா அப்படின்றது எப்படி சார் புரிஞ்சுக்கணும்? ஜாக்கிரதையான கட்சிக்கு விரோதமான கருத்தை, கட்சி தொண்டர்களுக்கு விரோதமான கருத்தை சொல்லக்கூடாது. அவர் சொல்றது வந்து எல்லா காங்கிரஸ்காரர்களும் உடன்பட்டு போகாம மறுக்கிறாங்கன்னு தான் எடுத்துக்கணுமா? இல்லை, அதாவது இப்போ நீங்கள் திரும்பி கேட்குறீங்க, பரவாயில்ல. அதாவது அவர் சொல்வது என்னவென்று சொன்னால், தலித்து போக வேண்டும், காங்கிரஸ் ஆட்சிக்கு அமைய வேண்டும், அதெல்லாம் உள்ள சொல்லிவிடும். அதாவது கட்சியை வளர்க்க வேண்டும் என்பது வெளிப்படையாக சொல்ல வேண்டிய விஷயம். ஆனால் காங்கிரஸ் தலித்து போக வேண்டும், காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தேர்தல்கள் வருகின்ற இந்த நேரத்தில், அதுவும் நாம் மதச்சார்பற்ற முன்னணியில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற கூட்டணியில் இருந்து கொண்டு இப்படி பேசுவது என்பது சரியாக வராது. அதனால தான் நான் அதை சொன்னேனே தவிர வேறு கட்சியில் இதில் தான் சொல்லேன். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்டி ஐ டினைட் அவருடைய கருத்தை நான் மறுத்து. சரி, இப்போ கூட்டணிக்குள்ள இருந்தாலும் கூட ஆளும் கட்சியாக இருக்கின்ற பட்சத்தில் சில விஷயங்களை சுட்டி காட்டுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து உங்களுக்குமான நன்மதிப்பை தானே கூட்டி கொடுக்கும். நீங்கள் சொல்வது சரி, ஆனால் எதிரணியிலே இருக்கின்றவர்களாகட்டும், பிஜேபி ஆகட்டும் அல்லது அதிமுக ஆகட்டும் அல்லது மற்ற எதிர்கட்சியிலே இருக்கின்றவர்கள் ஒன்றுமில்லாத விஷயத்தை எல்லாம் பெரிது பண்ணி ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நெருக்கடியை தருவதற்கு பார்க்கின்ற நேரத்தில் நாம் கூட்டணி கட்சியாக இருக்கின்றனா, இன்றைக்கு 40 இடங்கள் தமிழகத்திலே வெற்றி பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தால் தானே. ஆகவே நம்மை பொறுத்தவரையில் ஏதேனும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலோ இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதோ ஏதோ வருத்தமோ இல்லை சிறித ஒரு கருத்து வேறுபாடாக இருந்தால் அதை திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களிடம் சொல்ல வேண்டும். அதற்கு வாய்ப்பில்லை என்றால் நம்முடைய தலைவர்கள் டெல்லியிடம் போய் சொல்லி இப்படி சொல்லுங்கள் என்று சொல்வது நியாயம். நீங்கள் வெளிப்படையாக விமர்சித்தீர்கள் என்றால் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியாசம், காங்கிரஸிற்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை எடுத்துக்கங்க. எல்லா கட்சிக்காரர்களும் என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் அப்படி சொல்லவில்லை, பிஜேபி ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் என்ன சொல்றாங்க, எல்லாருமே சட்டம் ஒழுங்கு, பாமக அது வேற ஒரு கட்சி நடுவில், இவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, உண்மையான குற்றவாளிகளை நீங்கள் பிடிக்கவில்லை, பிடிக்கப்பட்டவன் உண்மையான குற்றவாளி இல்லை என்று உனக்கு தெரியல. இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதை சொன்னாங்க. இல்லை, யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், உண்மையான குற்றவாளி இவர்கள் இல்லை என்று தெரிந்த உனக்கு யார் உண்மையான குற்றவாளி என்று தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்போதுதான் நீ இது உண்மை இல்லை என்று சொல்கின்றீர். உண்மை தெரியும் போதுதானே ஒரு கருத்தை உண்மை இல்லை என்று சொல்கின்றீர்கள். அப்போ உண்மையான குற்றவாளியை சொல்லு. ஆக போகின்ற போக்கில் நீங்கள் புழுதி வாரி இறைப்பது போல் திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கிவிட்டு போனால் அது கூட்டணி கட்சியாக இருக்கின்றது. நாம் அது நமக்கு பெரிய பொறுப்பு இருக்கின்றது. தேர்தலில் வெல்ல வேண்டும் என்பது ஒரு ஒரு விஷயம் இருந்தாலும் கூட அதையும் மீறி இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும். குறிப்பாக மோடியை போன்ற பிரிவினைவாதிகளிடமிருந்து மதவாதிகளிடமிருந்து இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும், இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு உயரிய கொள்கையில் தான் நாம் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டு சேர்ந்திருக்கின்றோம். இன்றைக்கு பாராளுமன்றத்திலே ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக நாம் உட்கார்ந்திருக்கின்றோம். காங்கிரஸ் தனியாகவே கிட்டத்தட்ட 100 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம் பெற்றிருக்கின்றோம் என்றால் இதற்கெல்லாம் மூல காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மை போலவே அவர்களும் மதச்சார்பற்றவர்கள், சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதிலே அவரும் அக்கறை உள்ளதாக இருக்கின்றார். இப்போ நீங்கள் சொல்கிறத நான் சரியாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த கேள்வி. அதாவது வந்து காங்கிரஸ் கட்சி வளர வேண்டும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, வளரத்தான் வேண்டும். ஆனால் எந்த நேரத்தில் அதை பற்றி பேசணும் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல. இந்த நேரத்தில் எது முக்கியம் என்றால் இந்த நாடு இந்த மத வெறியர்களுடைய கையிலே இருந்து மீட்கப்பட வேண்டும், அதுதான் முக்கியம். ஏனென்றால் இன்றைக்கு கூட தொடர்ந்து அதை தான் செய்து வருகின்றார். யூபியிலே ஒரு விழா நடக்கின்ற இடத்திலே 2 பக்கமும் கடைகள் இருக்கும்போது அந்த கடை ஓனர் யார் என்பதை அவருடைய விலாசத்தோடு செல்லமுறோடு போட வேண்டும் என்று சொல்வதின் நோக்கம் என்ன? அது இந்து கடையா முஸ்லீம் கடையா என்று பார்ப்பதற்காக. இப்படி வேறுபடுத்தி நீங்கள் சிறுபான்மை மக்களுக்கு தொல்லை கொடுத்தீர்கள் என்றால் அது எப்படி இந்த ஒருமைப்பாட்டுக்கு அதற்கான முடிவு வந்து அந்த பகுதி மக்களே கொடுத்துட்டாங்க. இந்த நாடாளுமன்ற சொல்றேன், அது வந்து இங்க எடுபடாது அப்படின்றதுதான் பல இதில் சொல்றது. இன்னும் அது செத்தா பாம்பாக இல்லை, இன்னும் பாதி உயிரோடு அது துடித்து கொண்டு இருக்கிறது.
முழுமையாக அந்த மோடி என்ற பாம்பை நாம் செத்த பாம்பாக ஆக்க வேண்டும். அதுவரை நாம் மோய முடியாது என்றுதான் நான் சொல்லக்கொள்ள விரும்புகிறேன். சரி, இப்போ இத்தனை ஆண்டுகள் கடந்து போச்சு, கூட்டணி வைப்பதற்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன அப்படின்றத இப்ப நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. இன்னும் எத்தனை காலம் இப்படியே இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி காங்கிரஸ்குள்ளே எழும்பொழுது அதற்கான பதில் உங்ககிட்ட இருந்து என்ன? கண்டிப்பாக விரைவில் எங்களுடைய நம்பிக்கை, இன்றைக்கு மக்கள் மோடியை நிராகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த இந்திய கூட்டணியை, தமிழகத்திலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இருக்கின்ற கூட்டணியை மக்கள் ஆதரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பது தெளிவாக கடந்த இந்த தேர்தலிலே தெரிகின்றது. இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்திற்குள் அந்த மோடியினுடைய ஆட்சி கவிழ்ந்து விடும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். கண்டிப்பாக அப்படி ஆகும். ஆகவே மக்கள் தெளிவு பெற்ற பிறகு, தீய சக்திகள் ஒளிந்து விட்ட பிறகு அடுத்த சங்கதிக்கு நாம் செல்லலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். காங்கிரஸ் கட்சியை கட்டமைக்க வேண்டும், இன்னும் பலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத விட அதுல வேறுபட்ட கருத்து கிடையாது. அதை விடவும் இது முக்கியமா இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமா, விஷயம். இந்த நாடு என்பது ஒரு தாயை போன்ற ஒரு விஷயம். யாரை காப்பாற்றுவது முதலில் என்றால் எடுத்த உடனே நீங்கள் தாயை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் நினைப்பார்களே ஒழிய அதுதான் முக்கியம். நாட்டின் ஒற்றுமை முக்கியம். இந்த நாடு காஷ்மீரத்தில் இருந்து கீழே கன்னியாகுமரி வரை பல்வேறு வேறுபாடுகளுக்கு இடையே பல்வேறு மதங்கள், பல்வேறு ஜாதிகள், பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு பண்பாடு, பல வேறுபட்ட உணவு பழக்கங்கள், உடை வித்தியாசங்களை இத்தனையும் சேர்த்து வைத்து நாம் ஒன்றாக இருக்கின்றோமே, அதுதான் பெருமை. இன்றைக்கு உலகத்திலேயே எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மதச்சார்பற்ற நாடாக இருப்பது அநேகமாக இந்தியா ஒன்றுதான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஒன்றா கிறிஸ்துவ நாடுகளாக இருக்கலாம், இல்லை இஸ்லாமிய நாடுகளாக இருக்கலாம், இல்லை நேபாளத்தை போன்றவர்கள் இந்து நாடாக இருக்கலாம். ஆகவே நமக்கு உலக அரங்கில் பெருமை என்னவென்று சொன்னால் 140 கோடி மக்கள் வெவ்வேறு வித்தியாசமான சூழ்நிலையிலே இருக்கின்றவர்கள் ஒன்றுபட்டு இருக்கின்றார்கள் என்பதுதான் உலக அரங்கிலே நமக்கு ஒரு மரியாதையும் பெருமையும் தந்திருக்கின்றது. அதை குலைக்கக்கூடிய வகையில் செயல்கள் செய்யப்படுபவர்களை நாம் ஒழிக்கவில்லை என்றால் இந்த நாடு ஒழிந்து போகும், சின்னாபின்னமாகிவிடும். எப்படி USSR, ரஷ்யா பல துண்டுகளாக சிதறி போயிட்டோ, கஸ்கஸ்தான், உஸ்பெகிஸ்தான் என்று அது போன்ற சூழ்நிலை இங்கே வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்றமும் காங்கிரஸ் கட்சியும் இவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்த கதை, செல்வ பெருந்தகை தலைவரான பிறகு திருவண்ணாமலையில் பேசும்போது சொன்னாரு, எத்தனை காலம் தான் இன்னும் கையேந்திட்டு இருப்போம், ஒரு கட்டத்தில் நாம சீட்டு கொடுத்துட்டு இருந்தோம், இப்ப சீட்டுக்காக ஏந்திரோம். அப்ப தொடக்க புள்ளி ஆரம்பிச்சு அடுத்தடுத்த நாள்களில் காங்கிரஸ் கட்சியோட கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் அவர் இருக்கும்போதே நீங்க சொன்னீங்க, இதெல்லாம் நம்ம பேச்சுக்கு சரி வரலாம், ஆனால் களத்தில் இறங்கி பார்க்கும்போது ரொம்ப சிரமம் அப்படின்ற கருத்தை முன் வச்சுங்க. அப்போல இருந்தே ஒரு சலசலப்பு தொடங்கும் பட்சத்தில் மீண்டும் இது போன்ற பேச்சு வராமல் அந்த சலசலப்பு அப்போதே அடங்கி விட்டது. இல்ல, மீண்டும் இப்போ வருது இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி வரும்பொழுதே மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய உங்களை போன்றவர்கள், பீட்டர் போன்ஸும் இதே கருத்துல உடன்பட்டு போனார். அதாவது EVK இளங்கவன் சொன்னதை நான் ஆதரிக்கிறேன். காரணம் என்னன்னா, கட்டமைக்க வேண்டிய இடம் தேவைதான், ஆனா அது இப்ப பேசக்கூடாது அப்படின்ற அதே கருத்தை தான் அவரும் அதே இடத்துல நின்றுட்டு இருந்தார். அங்க ஒண்ணு நடக்கும் பொழுதே உடனடியாக அதை எல்லாரும் கூப்பிட்டு வச்சு சரி பண்ணி பேச வேண்டிய பொறுப்பு மூத்த தலைவர்களாக உங்களுக்கு எல்லாம் இருக்கும் பொழுது இருக்கு. நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கின்றேன். பட் ஏற்கனவே நான் சொன்னபடி ஒரு பொது வெளியிலே பொதுவாக எல்லோரிடமும் எல்லா பத்திரிகையாளர்களும் இடத்திலும் இருக்கும்போது ஒரு கருத்தை சொல்லும் போது அல்ல இது காங்கிரசின் கருத்து அல்ல, காங்கிரசின் கருத்து இதுதான் என்று சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அப்ப சொல்லிட்டு அதன் பிறகு கூட அவங்க கிட்ட பேச முடியுது சார். ஏன்னா நீங்க சொன்னா கேட்கிற இடத்துல இருக்கிறாங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன தகராறு, மாமச்ச தகராறா இல்ல வரப்பு தகராறா, அதெல்லாம் ஒன்று. நீயும் காங்கிரஸ்காரன், நானும் காங்கிரஸ்காரன். நான் காங்கிரஸ் இப்படி இருந்தால் உருப்படி என்று நான் நினைக்கின்றேன், நீ வேறு விதமாக நினைக்கின்றாய். நினைப்பது தவறு என்று எனக்குப்படும் போது அதை சுட்டி காட்டுவது என்னுடைய கடமையாகின்றது. இந்த உறவு எத்தனை ஆண்டுகள் இப்படியே இருக்கும் நினைக்கிறேன்? இந்த கூட்டணி உறவு அப்படின்றது குறிப்பா தேவையான வரைக்கும் இந்த கூட்டணி இருந்தாக வேண்டும். ஏனென்றால் நாட்டிலே இருக்கின்ற ஒரு பொது எதிரியை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த கூட்டணி இருந்துதான் ஆகலாம். அந்த நிலைப்பாட்டிலே உறுதியா இருக்கும்போது மீண்டும் ஒரு வலுவான அமைப்பாக காங்கிரஸ் வராமலே போச்சுன்னா எப்படி நம்ம அதை யோசிக்கணும்? இல்லை, காங்கிரஸை பொறுத்தவரையில் ஒரு நூற்றாண்டுகள் மேலாக ஒரு வலுப்பெற்ற ஒரு பழமையான கட்சி, மக்கள் மனதிலே எப்போதும் இருக்கின்ற கட்சி. நீங்கள் சுதந்திரத்துக்கு முன்பு பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் கூட நீதி கட்சி ஆட்சி புரிந்தது, அதை தோற்கடித்து காங்கிரஸ் வந்தது. பிறகு காங்கிரஸை தோற்கடித்து நீதி கட்சி வந்தது, பிறகு காங்கிரஸ் வந்தது, பிறகு திமுக வந்தது, பிறகு அதிமுக வந்தது, பிறகு திமுக. ஆகவே கால சூழ்நிலைக்கேற்ப அரசியல் நிலைகள் மாறிக்கொண்டே வரும்போது நாமும் பலமாக இருக்க வேண்டும் என்பதை நான் ஒத்துக்கொள்கின்றேன்.
ஆனால் இப்போது நம்முடைய முழு கவனமும் கட்சியை வளர்க்க வேண்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை, பொது எதிரியை வீழ்த்துவதில் நாம் கருத்தும் கண்ணுமா இருக்கு. நீங்க சொன்ன அந்த நீதி கட்சியில தொடங்கி திமுக ஆட்சியை பிடிச்ச வரைக்கும் நீங்க அடுத்தடுத்த சுழற்சி முறையில் நடக்குது இதெல்லாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொன்னீங்க. ஆனா இந்த எந்த கட்சியுமே பாத்தீங்கன்னா இத்தனை ஆண்டுகள் இடைவெளியை எடுத்துக்கவே இல்லை சார். 67க்கு அப்புறமா அப்படின்னு பார்க்கும்பொழுது இத்தனை 50 ஆண்டுகளுக்கு மேலாக மீண்டும் அந்த அரியணை தொட முடியவில்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் காங்கிரஸ் தொண்டராகி இருக்கிற யாருக்குமே இருக்கத்தானே இருக்குங்க. இது காலத்தின் கட்டாயம், சூழ்நிலைகளுக்கு இப்போ இவன் பிரிட்டிஷ்காரன் வியாபாரம் செய்ய தானே வந்தானே. அவன் 100 ஆண்டு காலம் இந்தியாவை ஆளுவேன் என்று அவன் கனவு கண்டு இருப்பானா? ஆள முடிந்தது அல்லவா? ஏனென்றால் சூழ்நிலை அப்படி வாய்ந்தது. ஆகவே இங்கேயும் சூழ்நிலைகளுக்கு எப்படி இருக்கின்றோ அதுக்கு ஏற்ப இங்கேயும் அரசியல் நடவடிக்கைகள் என்பது நடைபெறும். இப்போ காங்கிரஸ் இப்போ இருக்கிற தேவைக்கு கூட்டணி அவசியம்ன்றது மையப்புள்ளியில ரொம்ப உறுதியா இருக்கீங்க. இப்போ இனி வரும் காலங்களில் இந்த கட்சி சம்பந்தமான விஷயங்கள் பொதுவெளிக்கு போக வேண்டாம் அப்படின்னா இனி வரும் காலங்கள் என்ன முன்னெடுப்பு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? யார் அது? கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டும். அவர்களுடைய கருத்துக்களை மாறுபட்ட கருத்து இருந்தால், கூட்டணிக்கு எதிரான கருத்து சொல்ல வேண்டும் என்று இருந்தால் கண்டிப்பாக அதை காங்கிரஸ் தலைவர்களோடு ஒரு அறையிலே அதை விவாதிக்கலாம், மேலிடத்திலே சொல்லலாம். கடைசியில் மேலிடம் என்ன சொல்கின்றார்களோ அதற்கு நாம் முழுவதும் கட்டுப்பட வேண்டும். அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். வெளிப்படையாக போகும்போது மற்றவர்களும் வெளிப்படையாக போவார். அதாவது இது திறந்த புத்தகம், என்கிட்ட வாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க மட்டும் இல்லாம மூத்த தலைவர்கள் யார்கிட்ட வேணாலும் போங்க பேசிக்கலாம், வெளியே மட்டும் வரக்கூடாது. உண்மைதான், அதுதான் நீங்க சொல்ல வருது. போக ஆனா இப்படி பேசாதீர்கள் என்று சொல்லி பொது வழியில பேசுறீங்க. நீங்கள் காங்கிரஸை வளருங்க. பள்ளிக்கு செல்வப்பிரதி ஆகட்டும், செல்வப்பிரதி அப்புறம் சொல்லிட்டார், நாங்க அப்படி சொல்லல, நாங்க தொடர்ந்து ஒரு 25-30 வருஷம் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருப்போம் என்று அவர் சொல்லி, இப்போ பரவாயில்ல, பேசியது தவறல்ல, பொது இடத்தில் பேசியது கொஞ்சம் சரியில்லை என்பதை அவரே உணர்ந்து கொண்டு சொல்லியிருக்கிறார். அறிக்கை வெளியிட்டே சொல்லிட்டார். அறிக்கை வெளியிட்டே சொல்லியிருக்கார். அதனால எனக்கு தனிப்பட்ட முறையில் அவர் மீதும் கார்த்தி மீதும் எனக்கு ஒன்று கோபம் விளங்கல. அடுத்தடுத்த கொலைகள் அப்படின்னும் போது சட்டம் ஒழுங்கு கேள்வி வருது, எப்படி பாக்குறீங்க சார்? சட்டம் ஒழுங்கு கேள்வி வருது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கொலைகள் நடப்பதை தடுக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொன்ன அதே வார்த்தையை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இதே வார்த்தையை பயன்படுத்தி நீங்க கொலை என்றைக்கு ஆரம்பித்தது என்று யோசிச்சு பாருங்க. ஆதி காலத்தை கற்கால மனிதன் மிருகங்களை அடித்து சாப்பிட ஆரம்பித்த நேரம். குறுகிய காலத்துக்குள்ள அடுத்தடுத்த கொலைகள் போது, குறுகிய காலத்துக்குள்ளாக அடுத்தடுத்த கொலைகள் அப்படின்னு ஒரு அச்சம் மக்கள் மத்தியில். நம்ம கிட்டத்தட்ட 7 கோடி பேர் இருக்கிறோம் தமிழ்நாட்டில். 7 கோடி பேர் இருக்கும்போது அதுல எவ்வளவு நல்ல காரியங்களும் நடக்கும், சில விரும்பாத காரியங்களும் நடக்கும். நான் சொல்லபடி மனிதன் ஆரம்ப காலத்திலேயே மிருகங்களை அடித்து சாப்பிடும் போது அந்த கரியை பங்கிட்டுக் கொள்வதில் தகராறு ஒருவரை ஒருவர் கல்லால் அடித்து ஒருவர் கொலை செய்வது இல்லையா நான் கேட்கிறேன். ஆகவே கொலை கொள்ளை என்பது இது போன்ற சமுதாய தீய விஷயங்கள் எல்லாம் மனிதன் ஆரம்ப காலத்திலிருந்தே வருகின்றது. நீங்கள் சொல்வது போல் கொஞ்சம் அதை கட்டுப்படுத்துவதற்கு எல்லா முயற்சியும் செய்ய வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதை அரசாங்கம் செய்கிறது என்பதை நான் நம்புகின்றேன். ஏனென்றால் ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 20 பேரை கைது செய்திருக்கின்றார்கள். நேற்று கூட ஒருவரை கைது செய்திருக்கின்றார்கள். அவர் காவலரை தாக்கிவிட்டு ஓடும்போது அவர்கள் கீழே சுட்டு நடவடிக்கை எடுக்கின்றார்கள். நீங்கள் எல்லா கொலை வழக்கிலையும் உடனே கொலைகாரனை பிடிக்க முடியும் என்பது சாத்தியம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியது போல கொலை செய்கின்றவர் நான் இன்னாரை இத்தனை மணிக்கு இந்த இடத்திலே கொலை செய்ய போகின்றேன் என்று போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிவிட்டு அவன் செல்வதில்லை. ஆகவே இது போன்ற விஷயங்கள் முழுமையாக தடுக்கப்பட வேண்டும் என்பதை, ஆனால் முழுமையாக தடுப்பதற்கு வாய்ப்பில்லை, கொஞ்சம் குறைய வேண்டும், மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஓரளவுக்கு என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆதி காலத்தை ஒப்பிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க, அப்போல இருந்தே நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்தது மட்டும் இல்லாம கட்டமைப்புகள் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கு, மிகப்பெரிய அதிகாரத்தை மக்கள் கொடுத்திருக்காங்க. யார் ஆட்சியில் இருந்தாலும் கூட ஒரு முக்கியமான துறையும் கைவசம் இருக்கும் பட்சத்துல அடுத்தடுத்த கொலைகள், அதுவும் அரசியல் சார்ந்த கொலைகள் 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் காங்கிரஸ் கட்சியோட நிர்வாகிகள், காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே எல்லாம் ஒரே நாள்ல நடக்குது. 24 கொலைகாரர்களுக்கு கட்சி எல்லாம் பெருசு கிடையாது. அரசியல் கொலைகள் ஒரு காலத்தில் நடந்தன, நான் ஏற்றுக்கொள்கின்றேன். கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் பல சமயம் அவர்கள் தாக்கப்பட்டு இருக்கின்றார்கள், கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள். இப்போது நடக்கின்ற கொலைகளை பார்த்தீர்கள் என்றால் அரசியல் காரணங்கள் என்பதை விட தனி மனித சுயநலத்திற்காக, தனிப்பட்ட காரணங்களுக்காக
நடைபெறுகின்ற கொலைகளாகத்தான் இப்போது நடப்பவை நடக்கின்றது. கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுல நீங்க உறுதியா இருக்கீங்க? கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டும். ஏதாவது மந்திரக்கோள் கையிலே இருந்தால் நடக்கவே கூடாது என்று மந்திரம் போட வேண்டும். ஆனால் அது இல்லை என்று நினைக்கிறேன். நித்தி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கு கொண்டிருக்க வேண்டும், என்னதான் மனக்கசப்பு இருந்தாலும் கூட போயிருக்கணும் அப்படின்ற ஒரு அவர் பகிஷ்கரித்தது, போகாமல் இருந்தது மிகவும் நல்லது. எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்லலாம்? போல மம்தாக்கு என்ன ஆயிற்று? பேசும்போதே மைக்கை அவர்கள் புடுங்கி விடவில்லையா? அதுக்கு மறுப்பு கருத்தும் கொடுத்திருக்காங்க. அப்படி நடக்கவே இல்லை, அவர்களுக்கான உரிமை நீங்கள் பாதிக்கப்பட்டவர் சொல்வதை நான் சொல்கிறேன். பாதிக்கப்பட்டவர் நடக்கவில்லை என்று சொன்னால் அந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்துகின்ற மோடி என்ற இந்த நாட்டின் பிரதமர் மம்தாவுக்கு அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். இருக்கின்ற ஆயிரக்கணக்கான அதிகாரிகளில் ஒரு அதிகாரி அதை சொல்கின்றார் என்றால் அவர் சொல்கின்றாரா அல்லது அவர் தூண்டிவிடப்பட்டு சொல்கின்றாரா என்று தெரியவில்லை. யார் அதற்கு அதிகாரப்பூர்வமான தலைவரோ அவர் வெளியே, அவர் தான் பத்திரிகையாளர்களே பார்ப்பதில்லையே. அதனால சொல்ல, அப்போ பாராளுமன்றத்தில் இருந்த பத்திரிகையாளர்களையும் துரத்தி விட்டார் நேற்று. ஆகவே இது போகாமல் இருந்ததுதான் நல்லது. இதுபோல் முதலமைச்சர்கள், பிரதம மந்திரியின் இது போன்ற கூட்டங்களை இது போகாமல் இருந்தது என்பது புதிதல்ல, பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒன்றுதான். மூத்த தலைவர் என்கிற அடிப்படையில் அடுத்த நகர்வுக்கு நம்ம போறோம். திமுகவில் அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும் பொழுது கூட முக்கியமான பொறுப்புகள் எல்லாமே உதயநிதிக்கு கொடுக்கப்படும் பொழுது வாரிசு அரசியல் அப்படின்ற ஒரு 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 சாயம் அப்படின்றது அதை எல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் வாரிசு அரசியல் என்று சொல்வது, நீங்கள் என்ன இப்போ உதயநிதிக்கு ஸ்டாலினோட மகனாக பிறந்து விட்டார் என்ற காரணத்திற்காகவா மந்திரி பதவி கொடுத்தார்கள்? அல்ல. ஸ்டாலினோட மகனாக பிறந்தது அதிர்ஷ்டமா துரதிருஷ்டமா என்று எனக்கு தெரியவில்லை. அவரும் கடுமையான உழைப்பாளி. சிறு வயதிலிருந்தே, காலேஜிலிருந்தே எனக்கு தெரியும் அவர் பாலிடிக்ஸில் இன்வால்வ் என்று. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை மாணவர் கழகத்திலிருந்து வளர்த்தி கொண்டிருக்கின்றவர். இளைஞர் அணியை செம்மையாக செய்யக்கூடியவர். காங்கிரஸ் கட்சியை படிக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதை பாப்புலரைஸ் செல்ல வேண்டும் என்பதற்காக திரைப்படங்களிலே நடித்தவர். எத்தனையோ அவர் சில கருத்துக்களை, திராவிட முன்னேற்ற கருத்துக்களை இந்தியாவே எதிர்த்தாலும் அதைத்தான் சொல்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல்காரர். ஆகவே அவருடைய நடவடிக்கைகளின் காரணமாக, அவருடைய சுறுசுறுப்பின் காரணமாக அவரை திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் விரும்புகின்றார்கள் என்ற காரணத்திற்காக அவரை கொண்டு வராமல் வேறு எப்படி நாம் செய்ய முடியும் என்பதை சொல்லுங்க. மூத்த பத்திரிகையாளர் மணி குறிப்பிட்டதை மட்டும் நான் உங்ககிட்ட நீங்க பார்த்திருக்க மாட்டீங்கன்றதுனால, இந்த பொறுப்புக்கு முதலமைச்சராக ஸ்டாலின் வருவதற்கு 45 ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் ஸ்டாலினுக்கு அப்புறமா அவருடைய மகன் அப்படின்னு வரும்போது 2019 இளைஞர் அணிகளை பொறுப்பு கொடுக்கப்படுது. 2021 தேர்தலில் நிற்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினர். 2022 ஆண்டே அமைச்சராக ஆகிறார். 2024 ஆண்டே துணை முதலமைச்சர். அப்படின்னா 5 ஆண்டு, 45 ஆண்டு காலம் உழைச்சது ஸ்டாலினுக்கு யாரும் கேள்வி இல்லை. ஆனா உதயநிதிக்கு வரும்போது ஏன் கேள்வி வருதுன்னா, அவரை வாரிசு அரசியல் சொல்ல முடியாது. ஆனா இத்தனை ஆண்டுகள் பயணிச்சிருக்கிறாரு அப்படின்னா அவரோட உழைப்பு இருக்கு. நீங்கள் அதாவது இதுக்கெல்லாம் காலம், சில காரணங்கள். நீங்கள் அந்த காலத்திலே, வெள்ளக்கார காலத்திலே, நாம் டெல்லிக்கு போவதற்கு ரயில்கள் இல்லாத நேரத்தில் 1 மாதம் ஆகும். ஏனென்றால் குதிரையிலே செல்ல வேண்டும். இன்றைக்கு டெல்லிக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் 2 மணி நேரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கின்றது என்று சொல்லும்போது, நீ அப்போது மாதக்கணக்காக எடுத்துக்கொண்டாயே, இப்போ 2 மணி நேரத்தில் போகின்றாயே, ஆகவே ஒரு பயணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி, தொழில்நுட்பத்துக்கும் உழைப்புக்குமான வித்தியாசம். கண்டிப்பாக உழைப்பு என்றால் ஏங்க அவங்க குடும்பத்தையே எடுத்துங்க, கலைஞர் எடுத்துங்க. பெரியாருடைய தொண்டராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவர். எந்தப்பட்ட சூழ்நிலையில் அவர் தஞ்சை மாவட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். பிட்டா மிராசுகளும் உயர் ஜாதியை சார்ந்தவர்களும் அங்கே இருக்கின்ற ஒரு மாவட்டம் எது என்றால் அது தஞ்சாவூர் மாவட்டம் தான். அந்த மாவட்டத்தில் தன்னுடைய 14வது வயதிலேயே கையெழுத்து பிரதி மூலம் பெரியாரின் கொள்கையை, திராவிட கொள்கைகளை எழுதி பரப்பியவர் கலைஞர். பள்ளிக்கூடத்தில் கூட அவரை சேர்க்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கின்றது. ஒரு பெரிய சூழ்நிலையில் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து ஒருவர் அந்த இளம் வயதிலேயே அவ்வளவு பெரியவர்களையும், பெரியவர்கள் என்று சொல்வதை விட அவ்வளவு ஆதிக்கக்காரர்களையும் எதிர்த்து அவர் இன்றைக்கு தமிழர்கள் மனதிலே இடம் பிடித்திருக்கின்றார் என்றால்
அவருடைய கொள்கை பிடிப்பை நீங்கள் பாராட்ட அது வேண்டும், உழைப்பை நீங்கள் பாராட்ட வேண்டும். மறுதளிக்கவே முடியாது. ஏன்னா திராவிட கட்சிகள் வந்த பிறகு இங்க தமிழகம் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆதிக்க சக்தின்னு ஒரு இடத்துல அடைக்காம ஒட்டுமொத்தமாக பரவலாக்கப்பட்டது அதிகாரங்கள் அப்படின்றத நம்ம மறுக்கவே முடியாது. இப்போ கட்சியில இருக்கிற மூத்த தலைவராக இருக்கிற துரைமுருகன் கூட துணை முதலமைச்சர் கொடுத்தா யாருப்பா வேண்டாம்னு சொல்ல போறா, எல்லாருக்கும் விருப்பம் தான் அப்படின்ற அந்த கருத்தையும் முன்வைக்கும் பொழுது அவரை போன்று பல்லாண்டுகளமா அங்க உழைச்சவங்க அப்படின்னு இருக்கிறாங்க. பதவி என்பது கொடுத்தால் ஏற்றுக்குவேன் என்று சொல்வதை விட பதவி உங்களை தேடி வர வேண்டும். நீங்கள் இன்னைக்கு உதயநிதிக்கு செய்கின்றார்கள் என்றால் நீங்கள் வெறும் முதலமைச்சருடைய மகனாக இருக்கின்றார் என்று பார்ப்பதை விட அவருடைய தாத்தாவுடைய சேவைகள் எப்படி, அவருடைய அப்பாவினுடைய சேவைகள் எப்படி, இவருடைய கட்சி வாழ்வு எப்படி இருந்தது, இதையெல்லாம் பார்த்துதான் நாம் முடிவு செய்ய வேண்டுமே ஒழிய. இப்போ நீங்கள் அப்படி பார்த்தா வாரிசு அரசியல்னு சொல்றீங்க. இப்போ அமித்ஷா பையன் இந்த கிரிக்கெட் போர்டுக்கோ எதுக்கோ தலைவர். அவர் என்ன பேட் பிடிச்சிருப்பாரா, ஸ்டெப் அடிச்சிருப்பாரா, கிளவுஸ் போட்டிருந்தாரா? அவர் எப்படி அமித்ஷாவுடைய பையன் என்ற ஒரே தகுதியில தானே கிரிக்கெட் போர்டுக்கு தலைவராக எங்க இருந்தாலும் இதே கேள்விதான். அதாவது இந்த சாயம் மக்கள் மத்தியில போயிட்டு அது எதிர்வினையாக மாறக்கூடாது என்பதற்காக. இல்லை, கண்டிப்பாக கூட மக்கள் உதயநிதியை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நான் அறிவேன். என்னுடைய தேர்தலுக்கு இப்போது எல்லா தலைவர்களும் வந்தார்கள், உங்களுக்கே தெரியும். பல கருத்துக்களை நீங்கள் சொல்வீர்கள், அது வேறு விஷயம். ஆனால் எல்லோரும் பிரச்சாரத்துக்கு வந்தார்கள். பிரச்சாரத்துக்கு வந்தபோது 4 பேர்த்துக்கு பெரிய அளவிலே கூட்டம் கூடியது என்று சொன்னால், முதல்வருக்கு பெரிய கூட்டம் கூடியது, உதயநிதிக்கு பெரிய கூட்டம் கூடியது, கனிமொழிக்கு பெரிய கூட்டம் கூடியது, கமலஹாசனுக்கு பெரிய கூட்டம் கூடியது. ஆகவே மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள் பதவிக்கு வருவதில் என்ன தவறு என்று நான் கேட்கின்றேன். அதுவும் பிறந்தது முதல் அரசியலிலே உழன்று கொண்டு இருக்கின்ற ஒரு இளைஞர் கூட அவர் சொல்ல முடியாது. அவர் பையனுக்கு எப்போ கல்யாணம், இப்போ கூட எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டாருன்னா அடுத்த 10 மாதத்துல தாத்தா ஆக போறார். ஆக வயதை பற்றி பேசுவது, இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்க ஜனாதிபதி கென்னடி எந்த வயசுல இப்போ ஜனாதிபதி ஆனார்? இல்லை, இப்போ கூட வயது என்பது இப்போ இன்னைக்கு இதில் போட்டிடுறாங்களே யுனைடெட் ஸ்டேட்ஸில், அந்த ட்ரம்ப்னு ஒருத்தர் இன்னொரு ஆள் விலகிட்டாரு. அவங்களுக்குலாம் என்ன வயசு? எல்லாம் 80, 90 கெழுங்க அப்படிதானே போடுறாங்க. ஆக வயது என்பது ஒரு அடையாளம் கிடையாது. நீங்கள் எவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை செய்கின்றீர்கள் என்பதுதான் முக்கியமே தவிர, அதிக வயதானவர், இளைஞவர், இன்னும் பால் குடித்து கொண்டு இருப்பவர் அப்படிலாம் சொல்றதுல அர்த்தம் கிடையாது. இப்ப இருக்கிற காலகட்டத்தில், இப்ப இருக்கிற சூழல்ல இத்தனை கொலைகள் இப்போ உங்களையே எடுத்துக்கல. இப்போ ஒரு காலத்துல பத்திரிகையாளர் அந்த காலத்துல பார்த்ததெல்லாம் நமச்சிவாயம், நல்ல கண்ணு, மணி அப்படின்னு அந்த காலத்துல இருந்தாங்க. அந்த காலத்துல பத்திரிகையாளர்லாம் ஹிந்து இது மாதிரி எல்லாம் முதியவர்கள். ஆனால் இன்னைக்கு பத்திரிகையாளர் மட்டுமல்ல, மீடியாவில் பார்த்தீங்கன்னா இளம் வயதை சார்ந்த ஆண்கள் மட்டுமல்ல, மிக இளமையான பெண்களும் இருக்கின்றார்கள். ஆக வயது என்பது ஒரு வேலைக்கு அடையாளமாக இருந்தது அந்த காலம். அந்த காலத்திலே 58 வயசுல ரிட்டையர்மெண்ட்னு கொடுத்தாங்க. ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது. 58 வயசு 60 வயது ஆனவர்கள் கூட இன்றைக்கும் 25 வயது இளைஞனை போல வேலை செய்யக்கூடிய துடிப்பாளர்களாக இருக்கும்போது காலம் மாறிவிட்டது, சூழ்நிலை மாறிவிட்டது, உணவு பழக்க வழக்கங்கள் மாறிவிட்டது, படிக்கின்ற திறமை அதிகமாகிவிட்டது, ஒவ்வொருக்கும் சிந்தனைகள் அதிகமாக பரவலாக இருக்கின்றது. அப்போ வந்து நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம், வாரிசு அரசியல்னு பாக்குறது போல துடிப்போடு வேலை செய்கின்ற ஒரே காரணத்தினால திமுக வந்து உதயநிதியை வந்து அந்த இடத்துல நீங்க வாரிசுன்னு பாத்தீங்களா, நான் ஒன்றும் தப்பா சொல்ல, இந்திரா காந்தி வாரிசுகள் வந்தார்கள். ஒவ்வொருவரும் இந்திரா காந்தி வரும்போது அப்படிதான் சொன்னாங்க. இதே வாஜ்பாய் என்ன சொன்னார்? நேருவின் மகள் என்ற தகுதியை தவிர இந்த ஒல்லியான பெண்ணுக்கு வேற என்ன தகுதி இருக்குன்னு சொன்னார். பாகிஸ்தானை 2ஆக பிரித்து பங்களாதேஷை உருவாக்கினப்போ அதே வாஜ்பாய் இந்திரா காந்தியை பார்த்து அந்த அம்மையார் முகத்தில் காளி தேவியை பார்க்கின்றேன் என்று சொன்னார். ஆகவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எப்படி வித்தியாசம் இல்லையோ, வேலை சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் ஆண்களை விட பெண்கள் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். ஆகவே வயது வித்தியாசமும் பார்க்கக்கூடாது. சிறுவர்களாக இருக்கின்றவர்கள் இப்ப எத்தனை விதமான வேலைகளை கண்டுபிடிக்கின்றார்கள். நீங்க குறிப்பிட்டு சொன்ன மாதிரியே அந்த விமர்சனத்தை தாங்கி அடுத்ததாக நான் யார் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு காலம் கிடைச்சது. அதை செஞ்சாங்க. அதன் பிறகு அவரும் தன்னுடைய கருத்திலிருந்து பின்வாங்கி புகழுகின்ற அந்த கருத்தையும் முன் வச்சாரு அப்படின்றத பார்க்கிறோம். சொல்லும்படியான அந்த மாதிரி ஒரு செயல்பாடு மேல வரும்பொழுது எல்லோருக்கும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். இப்ப என்ன அவசியம் வந்தது அப்படின்றதான் கேள்வி. அவசியம் வந்ததுன்னா, பாராளுமன்ற தேர்தலிலே ஸ்டாலின் அவர்களை விட அதிகமாக சுற்றுப்பயணம் செய்தவர் உதயநிதி. போகின்ற இடங்களில் எல்லாம் அவ்வளவு பெரிய கூட்டங்கள் கூடின.
இன்றைக்கு விக்கிரவாண்டி பொது தேர்தலில் ஸ்டாலின் செல்லவே இல்லை, உதயநிதி தான் அங்கே ஸ்டார். அங்கே நாம் ஜெயித்தமே, அது ஒன்று போதாதா? காணொலியை மட்டும் தான் சொன்னாங்க முதலமைச்சர், காணொலி மட்டும் தான் வெளியிட்டாங்க, நேர்ல போனது அவர் தான். அதனால நீங்க வயதை பார்ப்பதை விட உழைக்கக்கூடியவரா, நல்ல சிந்தனைகள் உள்ளவரா, மூளை செம்மையாக இருக்கின்றதா என்று பார்ப்பதுதான் அவசியமே ஒழிய அவருக்கு அப்பா, அவருக்கு மகன், அதனால வரக்கூடாதுன்னு சொல்வதெல்லாம். இப்போ இந்திரா காந்தி நான் சொல்லல, வாஜ்பாய் என்ன சொல்லுவாருன்ட்டு. இன்றைக்கு இந்திரா காந்தி இல்லை என்றால் நீங்கள் போரை, இந்திரா காந்தி இல்லை என்றால் வங்கிகள் தேசிய பயமாக்கப்பட்டு இருக்குமா? மகாராஜாக்களை ஒழித்திருக்க முடியுமா? வங்கியிலே சரியாக வேலை செய்வது நடந்து கொண்டு இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு பேங்க்குன்னு போனீங்கன்னா ஆனந்தவுடன் கல்கி படிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் மாறி ரயில்களும் சரியான நேரத்தில் வர ஆரம்பித்தது. எமர்ஜென்சியில் சில தவறுகள் நடந்திருக்கலாம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இது போன்ற நல்ல விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு காரணமானவர்கள் 90 வயசு 100 வயசை தாண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இப்போ வருங்காலங்களில் இந்த மாதிரியான சலசலப்புகள் இல்லாத அளவுக்கு காங்கிரஸ்ல யார் வந்து அந்த முன்னெடுப்பை தொடங்க போறாங்க? யார் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? யாரும் ஒன்றும் செய்ய வேண்டாம். அவங்கவுங்க வேலையை பார்த்து அவங்கவுங்க பகுதியில் கட்சியை வளர்த்துக்குவதற்கு, கிராமங்களிலே கட்சியின் கொடியை ஏற்றுவதற்கு அந்த வேலைகளை மட்டும் செய்து கொண்டால் இருந்தால் போதுமே ஒழிய கொள்கை அளவில் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகளில் தலையிடக்கூடாது. அது மேலிடம் முடிவு செய்யும், நாம் அதுபடி நடக்க வேண்டும். ஆகவே எவரை பொறுத்தவரையும் நான் யாரையும் கொள்கை அளவில் நம்மளோடு உறவாக இருக்கின்றவர்களை பற்றி யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை. நம் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று யார் தடுக்க போகின்றார்? ராகுல் காந்தியும் தடுக்க மாட்டார், ஸ்டாலினும் தடுக்க மாட்டார். கட்சி வளர்ந்தாலும் ஸ்டாலினுக்கு நல்லது தானே. ஆகவே அதை யாரும் தடுக்க மாட்டார்கள். ஆனால் நாம் வரம்பு மீறி சில கருத்துக்களை பொது இடங்களிலே சொல்ல வேண்டியதை தவிர்க்க வேண்டும். நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. EVKS இளங்கோவன் அவர்கள் அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க, செல்வ பெருந்தகை சொன்னதுக்கு இப்போ நடக்கிறதே காமராஜர் ஆட்சி தான் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. ஒரு காங்கிரஸ்காரர் திமுக அப்போ வந்து 2 பேரும் முரணாக இருந்த கட்சியாக இருந்தாலும் இப்போ அந்த கருத்தை வைக்கும் பொழுது என்ன இவரே அப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? நீங்கள் சில பேருக்கு வந்து இந்த குதிரைக்கு என்னவோ போட்டா பார்வை நேரம் சைடு இல்லாம, நீங்கள் காமராஜர் ஆட்சிக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. காமராஜர் ஆட்சிக்கு என்ன? நான் வாசித்த வரைக்கும், நான் காமராஜரை பார்த்த வரைக்கும் பார்க்கிறது தூய ஆட்சி, எந்த விதத்திலும் தவறே நடக்காம அந்த இடத்துல இருந்து நீங்க காங்கிரஸ் ஆட்சியை பத்தி அப்படி சொல்றீங்க. நானும் அதை சொல்றேன். தூய ஆட்சி தெரியும், நம்மளுக்கு தெரியும். ஆனால் இன்னும் பல பேர் என்ன சொல்கின்றார்கள்? 10 லட்சம் பக்தோச்சலம் என்று சொல்லவில்லையா? காமராஜரை பற்றி எலிசபெத் ராணி வந்த போது அவரை பற்றி கண்ணாபில்லா என்று விமர்சனம் வரலையா? ஆகவே அரசியல் ரீதியாக எதிர்கட்சியிலே இருக்கின்றவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். என்னை பொறுத்தவரையில் காமராஜர் ஆட்சி செய்த காலம் என்பது மிகச்சிறந்த காலம், பொற்காலம். இன்றைக்கு இவ்வளவு பேர் இளைஞர்கள் படித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு அஸ்திவாரம் காமராஜர். இன்றைக்கு பல கார்பரேட்டர் ஹவுசஸ் இருக்கலாம். அதானியை போல, அம்பானியை போல, டாடாவை போல, பிர்லாவை போல, கோயங்காவை போல பல பேர் இருக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. வேலை வாய்ப்பு தர வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கத்தால் பப்ளிக் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்க வேண்டிய நிலையில் இருந்தது. அதை காமராஜர் ஆரம்பித்தார். ஆவடியிலே தொழிற்சாலை, பல நெய்வேலி, அணை எல்லா அணையும் கட்டினார். அதில் கூட சொல்றாங்க, அது எவ்வளவு உண்மை என்று தெரியவில்லை. ஒரு அணையை கட்டி முடித்த பிறகு அந்த கான்ட்ராக்டர் வந்து ஏதோ ஒரு தொகையை காமராஜரால் கொடுக்க வந்திருக்கின்றார். என்னவென்று காமராஜர் கேட்டிருக்கின்றார். அணையை கட்டி முடிச்சாச்சுங்க, நல்லா கட்டிட்டனுங்க, எனக்கு லாபம், இதை நீங்கள் கட்சி நிதியாக வச்சுக்கன்னாரு. அப்புறம் அவர் கேட்டார் எவ்வளோ இருக்குன்னாரு. ஒரு அமௌண்ட்டை சொல்லியிருக்காரு. இன்னொரு அணை கட்டுவதுனா எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காரு. இவ்வளோ ஆகுங்க, இதை போய் வச்சுக்கிறதுக்கோ அந்த அணையை நான் கவர்மெண்ட்டில் கொடுக்க சொல்கிற அந்த பணத்தை நீ இன்னொரு அணை கட்டு என்று சொல்கிறாங்க, சொல்லுவார்கள். அதுவே நீங்கள் காமராஜர் ஆட்சினால் ஒரு நல்ல ஆட்சிக்கு காமராஜர். இப்போ அசோகன் காலம் பொற்காலம் என்று சொல்கின்றோமே இந்திய வரலாறு. எதை வைத்து? சாலைகளை வைத்தார், 2 மரங்களை வைத்தார், போற இடத்துல சத்திரங்களை அமைத்தார், நீர்ப்பாசன வசதியை செய்து தந்தார் என்பதற்கு அசோகன் காலம் பொற்காலம். நம்ம ஊர்ல ராஜராஜ சோழன். இப்படி ஒவ்வொரு அந்த அவர்கள் ஆண்ட காலத்தில் நல்லது கொடுத்ததுனால ஒரு பெயர். ஆகவே பொற்கால ஆட்சி என்பது பொதுவானது.
இப்போ ஸ்டாலின் ஆட்சி நீங்கள் வந்து காமராஜர் ஆட்சி என்று சொன்னாலும் ஒன்றுதான், அசோக சக்கரவர்த்தியினுடைய ஆட்சி என்று சொன்னாலும் ஒன்றுதான், ராஜராஜ சோழனுடைய ஆட்சி ஒன்றுதான் சொல்லலாம். இல்லை என்றால் இப்படி கூட சொல்லலாம், அந்த காலத்திலே ராஜராஜ சோழன் ஆண்டானே, அவன் ஸ்டாலினை போல் அந்த காலத்தில் நல்ல ஆட்சியை தந்தார். அதாவது சொல்லுகின்ற விதம், சொல்லக்கூடியவருடைய மைண்டை பொறுத்து தான் விஷயம் இருக்கின்றது. சொல்லப்படுகின்ற விஷயம் ஒன்றுதான். நல்ல ஆட்சி என்பதைத்தான் நாம் பொற்கால ஆட்சி என்று சொல்கின்றோம். பொற்கால ஆட்சியை காமராஜர் காலத்தில் இருந்தது, அவர் காலத்தில் இருந்தது. அதனால தான் நான் சொன்னேன் ஒழிய, நான் இதை பிரிவுபடுத்தி பார்க்கிறேன். இதுக்கு அரசியல் ரீதியாக போக வேண்டிய அவசியம். யார் நல்லது செய்தாலும் அவர்களை நாம் பாராட்டத்தான் வேண்டும். அசோகர் தொடங்கி ராஜராஜ சோழன் வரைக்கும் ஒப்பிட்டு சொல்லிட்டீங்க. இல்ல உண்மைதான். நீங்க பொற்கால ஆட்சி படிச்சிருப்பீங்களே. 400 ஆண்டுகள் நீங்க மரம் நட்டதுனாலேயே பொற்காலாச்சுன்னா, அந்த காலத்துல மரம் தேவைப்பட்டது, ரோடு தேவைப்பட்டது, சத்திரங்கள் தேவைப்பட்டல, அதெல்லாம் பூர்த்தி செய்தாரு. பௌத்த மதத்தை பரப்பினாரு. அதனால ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப அங்கே இருந்த மக்களுக்கு என்னென்ன சேவைகள் செய்யப்பட்டதோ அதை வைத்துத்தான் நாம் ஆண்ட மனிதனுடைய பெருமைகளை பேசுகின்றோமே தவிர அதை மென்ஷனே பண்ணக்கூடாது அவர்களை பற்றி என்று சொன்னால். காமராஜர் ஆட்சியில் காமராஜர் நல்ல மனிதன், நல்ல ஆட்சியை தந்தார் காமராஜருக்கு. அதனால நீங்க சொல்றது நல்ல ஆட்சின்னு சொல்றீங்க, அந்த நல்ல ஆட்சிக்கு ஒவ்வொரு பெயர் இருக்கின்றது, அதை பயன்படுத்த என்ன தவறு இருக்கின்றது? அந்த ஆட்சி காமராஜ் ஆட்சியை இப்போ இருக்கிற ஆட்சிக்கும் ஒப்பிட்டு சொல்லும்போது அவரை விட்டு கொடுப்பதாக ஆகாதான்றதா அந்த கேள்வியோட மையக்கரு. நீங்கள் வந்து நாட்டுக்கு யார் நல்லது செய்தாலும் பாராட்ட வேண்டும், யார் கெடுதல் செய்தாலும் அவர்களை எதிர்க்க வேண்டும். இதுதான் என்னை பொறுத்தவரையில் கொள்கை. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கட்சிக்கோ நாட்டிற்கோ ஊறு விளைவிக்கின்றார் என்று சொன்னால் நான் எதிர்க்கத்தான் செய்வேன். நல்ல காரியங்களை யார் செய்தாலும் நான் பாராட்டுறது என்னுடைய சுவாபம். பெரும்பான்மையோட மக்களுடைய சுவாபமும் அதுதான். இந்திரா காந்தியை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் பாகிஸ்தான் போருக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளவில்லையா? ராஜீவ் காந்தி வந்தபோது என்ன சொன்னார்கள்? மேலே விமானம் ஓட்டி கொண்டிருக்கின்றவருக்கு கீழே நாட்டை ஆள தெரியுமா என்று சொன்னார்களே. அவர் வந்த பிறகுதானே இந்த கம்ப்யூட்டர், இந்த டிவி, இந்த தொலைபேசி, இது 2G 3G வரிசையாக வந்தது. அதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டது யார்? ராஜீவ் காந்தி தான். வரும்போது என்ன சொன்னாங்க? விமானம் ஓட்டி தானேன்னு சொன்னாங்க. நரசிம்மராவை பற்றி என்ன சொன்னாங்க? தெலுங்குக்காரன், இவன் வந்து எப்படி நாட்டை ஆள போகிறான், இவனுக்கு எப்படி தெரியும்? சிறுபான்மை அரசாங்கத்தை 5 ஆண்டு காலம் வந்தால் ஆண்டு கொண்டு இருக்கின்றார். சிறுபான்மையை வைத்துக் கொண்டு ஆட்சியை நடத்தினார், பல சீர்திருத்தங்களை செய்தார் என்று சொல்லும் போது எவ்வளவு பெரிய விஷயம் அது. மன்மோகன் சிங்கை என்ன சொன்னார்? பேசவே மாட்டார் இந்த மனிதர், பொம்மை பிரதமர், பொம்மை அப்படின்லாம் சொன்னாங்க. அவர் எத்தனை சாதனைகளை செய்திருக்கின்றார். நிதியமைச்சரா அவர் சாதனைகள் இன்னைக்கு வரைக்கும் தொடங்க. WTOன்னு சொல்றது அவரு தானே முழுமையா செஞ்சாரு. இன்னைக்கு வேர்ல்ட்ல ஓப்பன் மார்க்கெட்ல இன்னைக்கு நம்ம வியாபாரம் செய்யறதுனால நம்முடைய பொருளாதாரம் எவ்வளவு பெரிய அளவிற்கு உயர்ந்து. ஆளினுடைய உருவமோ ஆளினுடைய இதையோ வைத்து சொல்லக்கூடாது, அவருடைய செயல்பாடுகளை வைத்து அவரை பாராட்ட, தவறு செய்தால் தவறு என்று சொல்ல வேண்டும். நேரம் ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். நன்றி. Hola! Vacation to Thailand starts from 19,999 only GT Holidays. குடும்பங்களோடு சுவைத்து மகிழ வருகை தாருங்கள் நிக்கா பிரியாணி. சேலம், தஞ்சாவூர், விக்கிரவாண்டி மற்றும் உளுந்தூர்பேட்டையில். மிக விரைவில் சென்னையிலும்.